ஹாப்பி மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நான் உங்கள் காமர்ஸ் மிஸ். நம்ம காமர்ஸில் சாப்டர் 12 பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் கமர்ஷியல் பேங்க்ஸ் இல்லையா, கமர்ஷியல் பேங்க்ஸோட ஃபங்க்ஷன்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா. இப்போ அதான் பார்த்தோம், ப்ரைமரி ஃபங்க்ஷன்ஸ், செகண்டரி ஃபங்க்ஷன்ஸு அப்படின்னு. கமர்ஷியல் பேங்க்கோட ஃபங்க்ஷன்ஸ் வந்து 2 டைப்ஸ் இருக்குது. அதில் ப்ரைமரி ஃபங்க்ஷன்ஸில் அக்செப்டிங் டெபாசிட்ஸ், கிராண்டிங் லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ், கிரியேஷன் ஆஃப் கிரெடிட். ஓகேயா, இதுதான் வந்து ப்ரைமரி ஃபங்க்ஷன்ஸ். அதாவது முதன்மை பணிகளில் 3 ஃபங்க்ஷன்ஸ் வந்து இதுதான்: அக்செப்டிங் டெபாசிட்ஸு, கிராண்டிங் லோன்ஸ் அண்ட் அட்வான்டேஜஸ், கிரியேஷன்ஸ் ஆஃப் கிரெடிட். ஓகே, இந்த அக்செப்டிங் டெபாசிட்டில் நம்ம பார்த்தோம், அதில் வந்து 2 வகைப்படும். அக்செப்டிங் டெபாசிட் 2 டைப்ஸ் அப்படின்னு பார்த்தோம். அந்த 2 டைப்ஸ் ஒன்று வந்து டிமாண்ட் டெபாசிட், இன்னொன்று டைம் டெபாசிட். ஓகே, டிமாண்ட் டெபாசிட்ஸில் அந்த டிமாண்ட் டெபாசிட் 2 டைப்ஸ்னு பார்த்தோம். அதில் சேவிங் டெபாசிட், கரண்ட் டெபாசிட் இல்லையா. நெக்ஸ்ட் வந்து டைம் டெபாசிட் வந்து 2 டைப்ஸ்: ஃபிக்ஸட் டெபாசிட், ரெக்கரிங் டெபாசிட்ஸ் பார்த்தோம் இல்லையா. இப்போ நம்ம அதுக்கப்புறம் கிராண்டிங் லோன்ஸ் அண்ட் அட்வான்டேஜஸ் செகண்ட் ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தோம். ப்ரைமரி ஃபங்க்ஷன்ஸோட செகண்ட் ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு வந்து தேர்டு ஃபங்க்ஷன்ஸ். ஓகேயா, அதாவது வந்து அந்த செகண்ட் ஃபங்க்ஷன்ஸ்லேயே நம்ம வந்து கிராண்டிங் அண்ட் லோன்ஸ் அட்வான்டேஜஸில் ஃபஸ்ட்டு அட்வான்சஸ் அது பார்க்க போகிறோம். ஓகே, அதாவது அட்வான்சஸில் ஃபஸ்ட்டு வந்து ஓவர் டிராப்ட் அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். செகண்ட் ஃபங்க்ஷன்ஸில் அதாவது கிராண்டிங் லோன்ஸ் அண்டு அட்வான்சஸ் அதான் பார்த்துக்கிட்டோம் இல்லையா. அதாவது கடன்கள் மற்றும் முன்பணம் வழங்குதல், அதில் வந்து ஓவர் டிராப்ட் அப்படிங்கிறத பார்த்தோம். அதாவது ஓவர் டிராப்ட்னா நம்ம கரண்ட் அக்கௌண்ட் வச்சுருக்கவங்களுக்கு வங்கி வந்து ஓவர் டிராப்ட் அதிகமாக, அதாவது நம்மள்ட்ட இருக்க 30,000 இருக்குன்னா அந்த 30,000க்கு மேலே நம்ம ஒரு பொருளோ இதை வாங்கிட்டு பணம் செக்கு கொடுத்துட்டு வந்தோம்னா அதில் 40,000னா அந்த 10,000 பேங்க் வந்து நமக்காக கொடுக்கும். நாம் திருப்பி அந்த பர்டிகுலர் டைம் 3 months ஒரு பர்டிகுலர் டைம் கொடுக்கும். அந்த டைமுக்குள்ளே நம்ம அந்த பணத்தை அந்த பேங்க் நம்ம பேங்க்குக்கு என்ன செஞ்சிடணும், திருப்பி கட்டிடணும். ஓகே, அது மாதிரி அதுதான் வந்து ஓவர் டிராப்ட் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் பார்க்க போகிற ஃபங்க்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா கேஷ் கிரெடிட். கேஷ் கிரெடிட்னா கேஷ், ரொக்கம். ஓகே, ரொக்க கடன் அப்படின்னு அர்த்தம். அதான் நெக்ஸ்ட் இப்போ பார்க்க போகிறோம் ஃபங்க்ஷன்ஸ். ஓகேயா, கேஷ் கிரெடிட் இட் இஸ் ஏ செக்யூர்டு கிரெடிட் ஃபெசிலிட்டி given mostly to business institutions, stock in hand, raw materials, other tangibles, assets, etc. are provided as collateral. A certain sum is allowed as credit for a short period. Interest is payable on the actual amount withdrawn and not on the entire credit facility. It is repayable on demand. அதாவது இந்த பிஸ்னஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கு இல்லையா, அதாவது தொழில் நிறுவனங்கள் வைத்திருக்காங்க இல்லையா, அந்த வைத்திருப்பவர்களுக்கு பேங்க்ஸால் வழங்கப்படுகின்ற ஒரு வகையான செக்யூர்டு கிரெடிட்னா பிணைய கடன் அப்படின்னு அர்த்தம். அந்த செக்யூர்டு கிரெடிட் தான் கேஷ் கிரெடிட் அப்படின்னு சொல்லப்படுகிறது. மேலும் இந்த கேஷ் கிரெடிட் பார்த்திங்கன்னா ஸ்டாக் இன் ஹேண்டு, அதாவது சரக்கு இருப்பு, ப்ராடக்ட்டு உற்பத்தி பண்ணி முடித்த சரக்கு இருக்கு இல்லையா, அதை குடோனில் அடுக்கி வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த சரக்கு இருப்பு எல்லாம் வாங்கக்கூடிய, அதாவது அந்த பொருள்கள் தயாரிப்பதற்காக வாங்கக்கூடிய ரா மெட்டீரியல்ஸ், மூலப்பொருள்கள், இல்லை அதர் டேஞ்சபிள் குட்ஸ், அதாவது கம்பெனி அந்த இன்ஸ்டியூஷனுக்காக உள்ள அசையா சொத்துகள், அதாவது டேஞ்சபிள் குட்ஸ் அப்படின்னா டேஞ்சபிள் அசட்ஸ் அப்படின்னா அசையா சொத்துக்கள். அந்த அசையா சொத்துக்கள் இதுகளை வந்து இதாக வச்சுக்குவாங்க, செக்யூர்டாக, அதாவது பிணையமாக வைத்துக்கொண்டு பெற்றுக்கொண்டு கடன் வழங்கப்படுகிறது. அதுதான் வந்து இந்த கேஷ் கிரெடிட் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதாவது ஒரு குறிப்பிட்ட தொகையை வந்து ஷார்ட் பீரியடுக்காக, குறுகிய கால கிரெடிட்டாக, அதாவது ஷார்ட் பீரியட் கிரெடிட்டாகனா குறுகிய கால கடனாக வழங்க அனுமதிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகே, மேலும் பார்த்திங்கன்னா அந்த அலோவ் பண்ணப்பட்ட கிரெடிட் இருக்கு இல்லையா, அந்த கிரெடிட் அமௌண்ட்டுக்கு வந்து அந்த கிரெடிட் அமௌண்ட்டு முழுமைக்கு இன்ட்ரெஸ்ட்டு செலுத்தப்படுவதில்லை. அது ரியலாக வாங்கியிருப்பாங்க இல்லையா, உண்மையாக வாங்கப்படுகின்ற கடன், ஆக்சுவல் அமௌண்ட்டாக அது பெறாங்க இல்லையா, அந்த கடனுக்கு மட்டும்தான் இவங்க என்ன செய்யணும், இன்ட்ரெஸ்ட் செலுத்தப்படும் அப்படின்னு சொல்லப்படுது. இது எப்போவுமே எப்போ கேட்குறாங்களோ அந்த கிரெடிட் கொடுத்த பேங்க் எப்போ கேட்கும்போது திருப்பி செலுத்தப்பட வேண்டிய ஒரு கிரெடிட் தான் இது. ரீபேபிள், இட் இஸ் ஏ ரீபேபிள் ஆன் டிமாண்ட். அவங்களுக்கு தேவை ஏற்படும் பொழுது திருப்பி கேட்கப்படும் பொழுது இது வந்து திருப்பி செலுத்தப்பட வேண்டிய ஒரு கிரெடிட். அதனால தான் இது வந்து என்னென்னு சொல்லப்படுகிறது, கேஷ் கிரெடிட் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகேயா, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கவுண்டிங் ஆஃப் பில்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்ப்போம். ஓகேயா, டிஸ்கவுண்டிங் ஆஃப் பில் அப்படின்னா அந்த மாற்றுச்சீட்டு இருக்கு இல்லையா, பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சு, அந்த பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சை டிஸ்கவுண்டிங் பண்ணுதல். ஓகேயா, நல்லா தெரிஞ்சுங்க, பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சை டிஸ்கவுண்டிங் பண்ணுதல், அதுக்கு தான் டிஸ்கவுண்டிங் ஆஃப் பில்ஸ் அப்படின்னு சொல்லப்படுது. ஓகே, நான் பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் பற்றி உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இல்லையா,
பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் வந்து எழுதி கொடுக்குறது, ஒரு கிரெடிட் வாங்குறவங்க எழுதி கொடுக்குறது, அந்த டயத்துக்குள்ளே அந்த பணத்தை வந்து நம்ம பேங்க்கில் அவங்க அக்கௌண்ட்டில் போட்டுறணும். ஓகே, அந்த என்ன டயத்துக்கு நம்ம எழுதி கொடுத்துக்கோமோ, இப்போ ஒரு மாதத்துக்கு 30 days கொடுத்து நம்ம அந்த பணத்தை இது தந்துடுறோம் அப்படின்னு சொல்லி ஒரு கடன் வாங்குகிறோம்னா அதுக்காக கொடுக்கப்படுகிறதா அந்த பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். அந்த 30 daysல நம்ம யார்கிட்ட நம்ம இது கொடுத்துருக்கோமோ, பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் கொடுத்துருக்கோமோ அவங்களுக்குரிய அக்கௌண்ட்டில் நம்ம பணத்தை போட்டுறணும். பணத்தை போட்டோடனே அவங்க உடனே அந்த பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சை நமக்கு இது பண்ணிடுவோம். அவங்க உடனே பேங்க்கில் பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சை போட்டு அவங்க என்ன செஞ்சுக்கலாம், அந்த அமௌண்ட்டை எடுத்துக்கலாம். ஓகே, அந்த டைம் அந்த டேட்டுக்குள்ளே நம்ம அந்த பணத்தை வந்து பேங்க்கில் போட்டுறணும். நம்ம அக்கௌண்ட்லேயே போட்டு கூட நம்ம பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் கொடுத்துருப்போம். அப்போ அவங்க நம்ம பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சை பேங்க்கில் அவங்க அக்கௌண்ட்டில் போடல, நம்ம அக்கௌண்ட்லேருந்து அவங்களுக்கு அக்கௌண்ட்டுக்கு கலெக்ஷன் ஆயிடும். ஓகேயா, அதான் பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிறது. இந்த பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்றத பிஸ்னஸ் கஸ்டமர்ஸ் அப்ரோச்சஸ் பேங்க் டு டிஸ்கவுண்ட் த கமர்ஷியல் பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் and provide money. It is a short-term credit instrument. Banks deduct the discount for the period mentioned in the bill and release the balance amount to the traders. If the bill is dishonored, the bank can recover the amount from the customer. It is form of unsecured credit. The discounting ஆஃப் பில் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிஸ்னஸ் கஸ்டமர்ஸ் இருக்காங்க இல்லையா, இந்த வியாபார வாடிக்கையாளர்கள், அவங்க பேங்கை அப்ரோச் பண்ணி பேங்கை வந்து தொடர்பு கொண்டு இந்த பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட, அதாவது வணிகம் சம்மந்தப்பட்ட இந்த பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் மாற்றுச்சீட்டு, ஓகே, அதான் பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். அந்த பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சுகளை டிஸ்கவுண்டிங், அதாவது டிஸ்கவுண்ட் செய்து பணம் வழங்கிட நாடுகிறார்கள். அதாவது வந்து பேங்கை அப்ரோச் பண்ணுறாங்க. ஓகேயா, அதாவது பிஸ்னஸ் கஸ்டமர்ஸ், அதாவது வாடிக்கையாளர்கள், வியாபார வாடிக்கையாளர்கள் இந்த பேங்கை காண்டாக்ட் பண்ணி அப்ரோச் பண்ணி பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட அந்த பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சை டிஸ்கவுண்ட் செய்து பணம் வாங்கிட பேங்க்கிட்ட இது பண்ணுறாங்க. இது ஒரு ஷார்ட், அதாவது குறுகிய கால கடனுக்குரிய ஆவணமாகத்தான் இந்த பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் சொல்லப்படுது. அதாவது ஷார்ட் பீரியட் லோனாகத்தான் இந்த பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் குறிப்பிடப்படுகிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது. மேலும் வந்து இந்த பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சில் அந்த குறிப்பிட்ட காலத்து, நான் சொல்லியிருக்கேன் அந்த டைம் ஒரு 2 months 3 months அப்படி தான், அந்த குறிப்பிட்ட காலத்திற்குரிய அந்த டிஸ்கவுண்ட்டு கழித்து மீதமுள்ள அந்த பணம் இருக்கலையே அமௌண்ட்டு, அதை வந்து அந்த பிஸ்னஸ் மேன், அந்த வர்த்தகருக்கு கடனாக பேங்க் வந்து என்ன செஞ்சிடும், கொடுக்கும். ஓகேயா, இந்த பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் வந்து சப்போஸ் அவமதிக்கப்பட்டால், அதாவது டிஸ்கானர்டு அப்படின்னா அவமதிக்கப்படுறது பேங்கால், அதாவது அவமதிக்கப்பட்டால் வங்கி அதாவது அவங்க கொடுத்தவங்க பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் கொடுத்த உங்களுடைய அக்கௌண்ட்டில் போடையில் அது பேங்க்குக்கு வந்து பணம் வரணும். அப்படி வரலைன்னா அந்த டிஸ்கவுண்ட் வந்து அந்த பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் வந்து என்ன செய்யப்பட்டிருக்குன்னு அர்த்தம், டிஸ்கானர் பண்ணப்பட்டிருக்கு, அவமதிக்கப்பட்டிருக்கு. அப்போ அந்த வாடிக்கையாளர்மிருந்து பணத்தை திரும்ப பெற முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நல்லா தெரிஞ்சுக்க, பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் கொடுத்தவர் அந்த பர்டிகுலர் டயத்துக்குள்ளே நமக்கு அந்த பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சுக்குள்ளே பணத்தை பேங்க்கில் கட்டாதப்போ அந்த பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் வந்து டிஸ்கானர்டு அப்படின்னு அர்த்தம், அவமதிக்கப்படும். ஏன்னா நம்ம பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் போகையில் அந்த நம்ம பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சுக்குரிய பணம் வந்து நம்ம அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிடணும். அப்படி ஆகாத பட்சத்தில் அந்த பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் வந்து என்ன செய்யப்பட்டிருக்குன்னு இருக்கோம், அவமதிக்கப்பட்டது, அது டிஸ்கானர்டு ஆகிருக்குன்னு அர்த்தம். அப்போ அப்படிப்பட்ட சுச்சுவேஷன்லையுமே இந்த பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சுக்கு வந்து அந்த வாடிக்கையாளர் வந்து பணத்தை வந்து திரும்ப பெற முடியும். இது வந்து ஒரு இது வட்டுறது, அதாவது என்ன செக்யூர்ட், அதாவது பிணையம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த பிணையமற்ற கடன் வகையை சார்ந்தது அப்படின்னு சொல்லப்படுது. ஓகேயா, அன்செக்யூர்ட் கிரெடிட், அதான் செக்யூர்ட் கிரெடிட் கிடையாது, இது வந்து என்னது அன்செக்யூர்ட் கிரெடிட் அப்படின்னு, அதான் பிணையமற்ற கடன் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகேயா, கிராண்டிங் லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ் பார்த்தோம் இல்லையா. கிராண்டிங் லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ் அப்படிங்கிறது பிரைமரி ஃபங்க்ஷன்ஸில் செகண்ட் ஃபங்க்ஷன், அதாவது முதன்மை பணிகளில் இரண்டாவது தான் இந்த கிராண்டிங் லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ். இந்த கிராண்டிங் லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸில் அட்வான்சஸ் அப்படிங்கிற ஹெட்டிங்கில் 3 ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தோம். என்ன கமர்ஷியல் பேங்கோட 3 ஃபங்க்ஷன்ஸ் என்னென்னா, ஓவர் டிராஃப்ட், கேஷ் கிரெடிட் அண்டு டிஸ்கவுண்டிங் பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சை வந்து டிஸ்கவுண்ட் பண்ணி பணம் கொடுக்குறது இல்லையா. இது 3 தான் வந்து அட்வான்சஸ் அதில் உள்ள ஃபங்க்ஷன்ஸ். இப்போ நெக்ஸ்ட் வந்து லோன்ஸ் பார்க்க போகிறோம். கிராண்டிங் லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ் இல்லையா. அப்போ நெக்ஸ்ட் லோன்ஸில் கடன்கள் அப்படின்னு அர்த்தம். லோன்ஸ்னால் என்னது, கடன்கள் அப்படின்னு. இதில் என்னென்ன கடன்கள்லாம் கமர்ஷியல் பேங்க்ஸ் கொடுக்குது அப்படிங்கிறத பற்றி தான் இதில் பார்க்க போகிறோம். அதாவது ஷார்ட் டேர்ம் அண்ட் மீடியம் டேர்ம் லோன்ஸ் ஆர் ப்ரொவைடட் பை கமர்ஷியல் பேங்க்ஸ் against eligible collateral to business concerns. It is a definite sum of money lent of a definite periods. It is repayable in one lump sum or in installment. Interest is payable on the entire loan amount. Every bank in these days design new methods of advancing loans to find more ways of earning income. Generally, commercial banks
ப்ரொவைட் த ஃபாலோவிங் லோன்ஸ். அதாவது கமர்ஷியல் பேங்க்ஸ் வந்து என்னென்ன லோன்ஸ் கொடுக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பின்னாடி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு லோன்ஸ்னால் என்னென்னு தெரிஞ்சுக்கங்க. ஷார்ட் டேர்ம், மீடியம் டேர்ம், அதாவது குறுகிய காலம், மீடியம்னா நடுத்தர, அந்த மாதிரி லோன்ஸை வந்து என்ன செய்கிறது கமர்ஷியல் பேங்க்ஸ், அதுவும் எலிஜிபிளான, ஓகே நல்லா தெரிஞ்சுங்க, எலிஜிபிளான கொலேட்ரல், அதாவது எலிஜிபிளான தொழில் நிறுவனங்களுக்கு தகுதி வாய்ந்த அந்த இந்த லோன் கொடுக்கலாம் அப்படிங்கிறவங்களுக்கு பிணையங்கள் பெற்றுக்கொண்டு நல்லா செக்யூர்ட் பெற்றுக்கொண்டு நல்லா தெரிஞ்சுங்க. செக்யூர்ட்னா நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, பிணையங்கள் பெற்று அந்த செக்யூர்ட் பெற்றுக்கொண்டு இந்த இன்ஸ்டியூஷன்ஸ், அதாவது இண்டஸ்ட்ரியல் இன்ஸ்டியூஷனுக்கு கடன் லோன்ஸ் வழங்குகிறது அப்படின்னு சொல்லப்படுது. ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டு, அதாவது டோட்டலாக ஒரு குறிப்பிட்ட தொகையினை வந்து ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு, ஒரு கால அளவுக்கு வந்து கிரெடிட்டாக வழங்குவதை தான் இது சொல்லுது. அதாவது நல்லா தெரிஞ்சுங்க, ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை லம்பாக ஒரு ஏன்னா ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னா பெரிய அளவில் வேணும் இல்லையா, அது மாதிரி அந்த ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை குறிப்பிட்ட காலம் நல்லா தெரிஞ்சுங்க, அந்த காலத்தை வச்சு அளவுக்கு இந்த தொகையினை என்ன செய்யாது வழங்குவது, கடனாக வழங்குவதை தான் வந்து இது குறிக்கிறது அப்படிங்கிறது. மேலும் இந்த லோன்ஸ் அப்படிங்கிறது வந்து இந்த கடன் தொகையினை வந்து மொத்தமாக ஒரே தடவையில் அல்லது ஒரே தடவையில் கூட கொடுக்கும் கமர்ஷியல் பேங்க்ஸ். இல்லைன்னா தவணை முறையில் திரும்ப செலுத்தலாம். ஓகேயா, பேங்க் வந்து லோன் கொடுக்கையில் ஒரே தடவையில் லம்பாக லோன் அமௌண்ட்டை கொடுத்துரும். ஆனால் கஸ்டமர்ஸ், அதை வாங்குகிற கஸ்டமர்ஸ் இருக்காங்களே, அவங்க திரும்பி செலுத்தும் பொழுது மொத்தமாக செலுத்துறதுனாலும் செலுத்திடலாம், லம்பா மொத்தமாக செலுத்துறதுனாலும் செலுத்திடலாம். இல்லை அப்படின்னா தவணை முறையில் கூட இவங்க என்ன செய்யலாம், அந்த கடன் தொகையை செலுத்தலாம் அப்படிங்களாம். ஓகேயா, மேலும் வந்து இந்த முழு கடன் தொகைக்கும் வட்டி செலுத்தப்படும். நல்லா தெரிஞ்சுங்க, அவங்க எவ்வளோ அந்த பிஸ்னஸ்க்காக அந்த லோன் கொடுக்குறாங்களோ அதனுடைய முழு தொகைக்கும் என்ன செய்ய வேண்டும், இன்ட்ரெஸ்ட்டு செலுத்தப்படணும். ஓகே, ஒவ்வொரு பேங்க்குமே இன்றைய காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா அதாவது லோன்ஸ், அதாவது முன் கடன்கள், அதாவது அட்வான்ஸ்னு சொல்ல முடியாது, அது மாதிரி முன்கடன்கள் வழங்கி ரெவன்யூவை என்னது ரெவன்யூ, அதாவது இன்கத்தை வந்து பெருக்கி பல புதிய வழிகளை வந்து கண்டறிந்துள்ளது. இன்றைக்கி இருக்க காலகட்டங்களில் பேங்க்ஸ் இந்த மாதிரி முன்பணம்லாம் வழங்கி பல முறைகளில் பேங்க்குடைய வருவாயை பெருக்குவதற்கான வழிகளை கண்டறிந்துள்ளன. பொதுவாக கமர்ஷியல் பேங்க்ஸை பொறுத்தவரை நிறைய என்னென்ன மாதிரியான கடன்கள் கொடுக்கறது அப்படிங்கிறத நம்ம இந்த இதில் பார்ப்போம். ஓகேயா, இதனுடைய கண்டினியூஸாக நம்ம அடுத்த வீடியோஸில் பார்ப்போம். ஓகேயா, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.